Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். Group 4 2024 கடைசி கட்டம் ஜூன் 9 நமக்கான எக்ஸாம் கனெக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ Group 4 எக்ஸாம் அன்னோன் ஆன்சர்ஸ் எப்படி ஃபேஸ் பண்ணலாம், அந்த எக்ஸாம் ஹால் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, டைம் மேனேஜ்மெண்ட் செக்லிஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு பெரிய சயின்டிஃபிக் மெத்தட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, சாதாரணமான விஷயந்தான். பட் இதெல்லாம் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டால் எக்ஸாம் ஹாலில் இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக பண்ண முடியும். ஓகே ரைட், பார்க்கலாம். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் செக்லிஸ்ட்டு டிப்ஸ் இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், மைண்டில் ஸ்ட்ராங்காக ஏற்றிக்கோங்க. நீங்கள் அபவ் ஆவரேஜ் பிலோ ஆவரேஜ் நிறைய எக்ஸாம்ஸ் கொடுத்துருக்கீங்க, அனுபவம் இருக்குது, எல்லாமே ஓரமாக எடுத்து வச்சுட்டு ஜூன் 9 1 மணிக்கு அப்புறம் என்னோடய மைண்ட் செட் எப்படி இருக்க போகுது, நான் எவ்வளோ எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன், எவ்வளோ கொஷின்ஸ் போட்டிருக்கேன், நான் கிளியர் பண்ணுவேனா மாட்டேனா, அந்த மைண்ட் செட்டை இப்போ யாருமே யோசிக்காதீங்க. அது யோசித்தா இன்னும் ஸ்ட்ரெஸ் தான் அதிகமாகும். ஆஸ் ஆஃப் நவ் நீங்கள் என்ன ரிவைஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன நோட்ஸ் இருக்குது, நீங்கள் படித்தது தான் எக்ஸாமில் வரப்போகுது, நல்லா பண்ண போகிறோம், அதை மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்குவோங்க. ட்ரஸ்ட் யுவர் ப்ராசஸ். ரிசல்ட்டை பற்றி யாரும் இப்போ யோசிக்க வேண்டாம், அதை அன்றைக்கி நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, கிளியராக இருக்கீங்களா? சரி, பார்க்கலாம். ஓகே ஃபைன். ஸோ எக்ஸாம் டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி ஒதுக்கணும், அண்ட் எக்ஸாம் ஹாலில் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, ஓஎம்ஆரில் எதை மார்க் பண்ணணும், முக்கியமாக இ ஆப்ஷன் எப்படி மார்க் பண்ணணும், இது எல்லாமே டீட்டெயிலாக பார்ப்போம். இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி செக்லிஸ்ட் நம்ம வந்து பார்த்தலாம், அதுக்கு தனி வீடியோ வேணும், அதையும் பார்த்துட்டு லாஸ்ட்டாக எக்ஸாம் ஹாலில் அந்த அன்னோன் ஆன்சர்ஸ் பற்றி கிளியராக வந்து பார்ப்போம். ஓகே ரைட். ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் எந்த ஒரு இடத்துலையுமே உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ் போகாது. ஸோ கிளியராக வாட்ச் பண்ணிக்கோங்க. ரைட், பார்க்கலாம். இது எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜூன் 9 உங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுது. ஜூன் 6, 7, 8 இந்த 3 நாளும் இந்த 3 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மும்மூர்த்திகள் மாதிரி இந்த 3 விஷயம் நிச்சயமாக நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். கிளியராக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு தூக்கம் இந்த 3 நாளும் ப்ராப்பராக இருக்கணும். அதாவது நம்ம இத்தனை மாதம் படிக்காத இந்த 3 நாளில் அதிகமாக படிச்சுட்டு போகிறது கிடையாது. யாரையும் டிமோட்டிவேட் பண்ணணும் அந்த மாதிரி இல்லை. மைண்ட் கிளியராக இருக்கணும். நீங்கள் அதிகமாக படிக்க டைம் தூக்கம் இல்லாமல் படிக்க இன்னும் டிஸ்டர்ப் ஆகும் மைண்டு. எக்ஸாம் ஹாலில் இது ரிஃப்ளெக்ட் ஆகும். தயவு செஞ்சு ரெஸ்ட் அதிகமாக கொடுங்க, ரிவைஸ் பண்ணுங்கள், அது வரைக்கும் போதுமானதாக இருக்கும். ஸ்ட்ரெஸ் அதிகமாக எடுத்துக்க வேண்டாம். 6 to 7 hours தூங்கி ஆகணும். ஓகே, அடுத்த விஷயம் ப்ராப்பரான ஃபுட்ஸ் இந்த 3 நாளும் எடுத்துக்குவாங்க. அவுட் சைட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்கள். கஞ்சோ கூழோ வீட்டிலே சாப்பிடுங்க. வெளியே சாப்பிட்டு இது மூலிமா வயிறு என்ன ப்ராப்ளம் இருந்தால் எக்ஸாம் ஹாலில் பிரச்சனை வரலாம். தயவு செஞ்சு அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரைட், அடுத்த விஷயம் ரூமர்ஸை நம்ப வேண்டாம். இந்த 3 நாள் இதை மட்டும் படியேன், எங்கள் மாமா சொன்னார், அவர் தான் கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறார், இதை மட்டும் படித்தா போதும். இந்த மாதிரி எந்த ரூமர்ஸும் நம்ப வேண்டாம். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, என்ன நோட்ஸ் இருக்குது, என்ன பிடிஎஃப் இருக்குது, அதை மட்டும் ரிவைஸ் பண்ணுங்கள். மோர் தென் எனஃபாக இருக்கும். எந்த ரூமர்ஸுக்கும் நீங்கள் செவி சாய்க்க வேண்டாம். ஓகே, அதை விட முக்கியமான விஷயம் 20 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்கா, நீ எழுதியாகணுமா, இவ்வளோ பேர் எழுத போகிறாங்க, நீ பாஸ் பண்ணுவியா, இந்த மாதிரியான கேள்விகள் நம்ம சொந்தக்காரங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் கேட்க தான் செய்வாங்க. எதுவுமே காதில் வாங்கிக்காதீங்க. நமக்கு தேவையான ஒரு போஸ்ட்டுக்கு சண்டை செய்யுங்க, நம்ம ஜெயிக்கலாம். ஓகே, முடிஞ்சுதான். நெக்ஸ்ட்டு செக்லிஸ்ட். நம்பர் 1 ஹால் டிக்கெட். பிளாக் அண்ட் ஒயிட் கலர் உங்கள் சாய்ஸ் தான், பட் பிரிண்ட் போட்டுக்கோங்க. பட் 2 பிரிண்ட் போட்டுக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம், ஜூன் 9th எக்ஸாம். நான் ஜூன் 8th சனிக்கிழமை ஈவினிங் தான் பிரிண்ட் போடுவேன். அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. எனக்கு பெட்டர் மார்க்ஸ் சைட் தான் வேணும், எனக்கு சென்டிமெண்ட் இருக்குது, அதெல்லாம் வேணாங்க. முன்னாடியே பிரிண்ட் போட்டு வச்சுருங்க. அண்ட் எக்ஸாம் ஹாலில் ஹால் டிக்கெட்டில் சைன் வாங்கணும், மறந்துடாதீங்க. அடுத்த விஷயம் ஐடி ப்ரூஃப், ஒரிஜினல் அண்ட் காப்பி ரெண்டுமே கொண்டு போங்க. எது வந்தாலும் ஓகே, பேன் கார்டு, ஆதார் கார்டு, எனிதிங் ஓகேவாக தான் இருக்கும். அடுத்த விஷயம் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கையில் வச்சுக்கோங்க. அடுத்தது பிளாக் பால் பாயிண்ட் பென் மட்டும்தான் இங்கே யூஸ் பண்ணணும், வேறு எந்த பெண்ணும் இங்கே யூஸ் பண்ணக்கூடாது. பிளாக் பால் பாயிண்ட் பென் எந்த கம்பெனி யூஸ் பண்ணலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எந்த கம்பெனியாக இருந்தாலும் ஓகே, பட் 3 பென் எடுத்துகிட்டு போங்க. 3 பெண்ணுமே ஒரே ஷாப்பில் வாங்கியிருக்கணும். 3 பெண்ணும் ஒரே கம்பெனியாக இருக்கணும். 3 பெண்ணும் ஒரே ரேட்டாக இருக்கணும். ஒரே மாதிரியான பெண்ணை வந்து வாங்குங்க. அண்ட் இந்த பெண்ணை வாங்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் நல்லா பழகுங்க. என்ன பண்ணுறீங்க, ஒரு எம்டி ஷீட் எடுத்துக்கிட்டு அந்த 3 பெண்ணுமே நல்லா கிறுக்கி பாருங்கள். அந்த பெண் கொஞ்சமாவது பழகணும். நீங்கள் எந்த விரல் பிடிக்கிறீங்க, எவ்வளோ வேர்வை வருது, எப்படி பிடிச்சா வாட்டமாக இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க இந்த பாலில் வாங்கினா டக்குன்னு ஓஎம்ஆர் ஷேட் பண்ண முடியும், அது எல்லாம் சில பேருக்கு தான். பட் உங்களுக்கு எந்த பெண் வாட்டமாக இருக்கோ அந்த பெண்ணை வாங்கி நல்லா கிறுக்கி பார்த்துக்கோங்க. 3 பெண்ணுமே எக்ஸாம் ஹாலுக்குள்ளே கொண்டு போவாங்க. ஓஎம்ஆர் டிஃப்ரென்ஸ் தெரியக்கூடாது. ஓகே, அடுத்த விஷயம் வாட்டர் பாட்டில் கொண்டு போகலாம், நார்மல் வாட்ச் கொண்டு போகலாம். அண்ட் டிரான்ஸ்போர்ட் ரொம்ப ரொம்ப அவசியம். எனக்கு சில பேர் மெசேஜ்லாம் பண்ணியிருந்தாங்க, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் போகிறீங்கன்னா கரெக்டாக பார்த்துட்டு போங்க. எங்கே எக்ஸாம் ஹால் இருக்குது, எத்தனை மணிக்கு கிளம்புனா அங்கே வந்து போக முடியும். ரிப்போர்ட்டிங் 8:30 கொடுத்துருக்காங்க. நான் சொல்கிறது 8 மணிக்கு போங்க, தப்பு இல்லை. சில பேர் கேட்பாங்க போய் நான் கோலமாக போட போகிறேன் அப்படின்னு. நீங்கள் கோலமே போட்டாலும் பரவாயில்லைங்க, சீக்கிரமாக போயிடுங்க, தப்பு இல்லை. பட் பிரேக்ஃபாஸ்ட் யாருமே ஸ்கிப் பண்ணக்கூடாது.
2 இட்லி 3 இட்லி போதுமானதாக இருக்கும். இந்த தோசை, வடை, பொங்கல், பூரி, பரோட்டா இந்த ஆயில் ஐட்டம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் முடிச்சுட்டு பிரியாணி சாப்பிட்டுக்கலாம். ஓகேவா? பட் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு மினிமம் 2 இட்லி 3 இட்லி சாப்பிட்டு போங்க. அது கூட ப்ராப்ளமாக தலைவலி வந்துடும். சாப்பிடாமல் உள்ளே போக வேண்டாம். ரைட்? ஸோ டிரான்ஸ்போர்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டா இல்லை ப்ரைவேட்டா, காரா, பைக்கா, எல்லாமே ஆர்சி புக்கு, லைசன்ஸு, என்ன மணி, எப்படி போக போகிறீங்க, ரயில்வே ஸ்டேஷனா எப்படி போக போகிறீங்க, எல்லாமே கரெக்டாக முன்னாடியே ரெடி பண்ணிக்கோங்க. சாட்டர்டே எல்லாமே தயாராக இருக்கணும். காலையில் கிளம்புறது மட்டும்தான் வேலை. ஓகே? ஸோ ஹால் டிக்கெட், உங்கள் பென்னு, ப்ரூஃபு, ஃபோட்டோ இதான் முக்கியமான விஷயம். இது எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. சனிக்கிழமை எல்லாமே ரெடியாக இருந்தாகணும். புரியுதா? செக்லிஸ்ட் வேறு எதுவுமே இல்லைங்க. ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். கால்குலேட்டர் அலோடு இல்லை. நார்மல் வாட்ச் அலோடு. ஸோ பர்ஸு, மொபைல் இது எல்லாமே உங்கள் ஓன் ரிஸ்க்கு. அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே? கிளியர்? சரி, நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ முக்கியமான விஷயங்கள் இதுக்கப்புறம் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கப்புறம் தான் அன்னோன் ஆன்சர்ஸ்லாம். ஓகே ரைட். ஃபஸ்ட்டு மொத்தமாக 200 கேள்விகள், 3 மணி நேரம் இருக்குது, 180 நிமிஷங்கள். அதில் ஃபஸ்ட்டு 70 நிமிஷங்கள் 1 hour 10 minutes தமிழுக்காக மட்டும் ஒதுக்குங்க. ஓகே? நல்லா புரிஞ்சுக்கணும். தமிழ் அட்டன் பண்ணும்போது மேக்ஸ் பக்கம் போகக்கூடாது, மேக்ஸ் பண்ணும்போது ஜிஎஸ் பக்கம் போகக்கூடாது. இந்த 70 நிமிஷத்தில் தமிழ் ஃபுல்லாக பண்ணியிருக்கணும். ஏன்னா இந்த 3 மணி நேரம் எல்லாத்துக்குமே நீங்கள் டைம் ஒதுக்கினா தான் எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். பேப்பர் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஃபஸ்ட் 100 கேள்வி தமிழ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் மேக்ஸும் ஜிஎஸும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்போ முடிஞ்ச வரைக்கும் தமிழை நீங்கள் 1 hour 10 minutes கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருக்கணும். ஓகே? திரும்ப தமிழ் பக்கம் வரவே கூடாது. அடுத்தது மேக்ஸுக்கு 50 நிமிஷம் கொடுத்துருக்கேன். 25 சம் இருக்குது. ஒரு சம்முக்கு 2 நிமிஷம் போதுமானதாக இருக்கும். பட் இந்த இடத்துல தயவு செஞ்சு உங்களோட ஈகோவை ஓரமாக எடுத்து வச்சுருங்க. ஏன்னா எக்ஸாம்பிள் ஒரு சம் நீங்கள் போடுறீங்க, ரொம்ப சிம்பிளான சம்மு, ரொம்ப சப்பையான ஒரு சம்மு, நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க, ஃபார்முலா தெரியும். பட் போடும்போது ஆன்சர் உங்களுக்கு வரல. என்ன தோணுன்னா, எப்படி எனக்கு இது ஆன்சர் வராமல் போயிடுச்சு, நான் கண்டுபிடிச்சே தீர்வேன்னு அந்த ஒரு சம்மில் 10 நிமிஷம்லாம் ஸ்பெண்ட் பண்ணவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. தயவு செஞ்சு அந்த இடத்துல மார்க் வரலையா, சம்மு வரலையா, அதை விட்டுருங்க. அடுத்த சம்முக்கு போயிடுங்க. ஒரே சம்மில் ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம். மேபி ஒரு சில சம் நிறைய நீங்கள் ரஃபாக கால்குலேஷன் போடுற மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சம்முக்கு டைம் எடுத்துக்கலாம். ஆன்சர் வரலை, குழப்பமாக இருக்குன்னா தயவு செஞ்சு அடுத்த சம்முக்கு போயிடுங்க. மீதி அப்புறம் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா டைம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஜிஎஸ்க்கு 1 hour ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. மொத்தமாக 180 நிமிஷம் டைம் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். தயவு செஞ்சு இதை பார்த்துக்கோங்க. கண்ணா பின்னான்னு போட வேண்டாம். வாட்ச் நிச்சயமாக அவசியம். ஏதோ ஒரு நார்மல் வாட்ச் வாங்கிட்டு போங்க. எக்ஸாம் ஹாலில் ஸ்டாஃப்ட்ட கேட்டிங்கன்னா 1 hour புரிஞ்சிச்சு அது மட்டும் தான் சொல்லுவாங்க. பட் ஒரு நிமிஷம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வாட்ச் கையில் இருக்கணும். ஓகே? முடிஞ்சுதா? அடுத்தது எக்ஸாம் ஹால். இங்கே நம்ம வந்து பார்ப்போம். டூ அண்ட் டோட்ஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு விஷயம் என்னங்க பண்ணக்கூடாது, யாருக்கிட்டையும் பேசக்கூடாதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்ன ப்ரோ எனர்ஜி, எங்கேருந்து வந்திருக்கீங்க, நீங்கள் என்ன எக்ஸாம் ஹாலில் பண்ண போகிறீங்க, எந்த எக்ஸாம் சென்டரில் வந்து படிச்சிங்க, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நீங்கள் கேட்க வேண்டாம். உங்கள் வேலை சென்டருக்குள்ளே கேட்டுக்குள்ளே போயிட்டாலே அமைதியாக இருங்க, தனிமையாக இருங்க. எக்ஸாம் எழுதிட்டு வெளியே வந்து மற்ற விஷயம் வந்து பார்த்துக்கலாம். யாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். ப்ளஸ் கொஷின் பேப்பர் தப்பாக இருக்குது, OMR தப்பாக இருக்குது, எங்கே சைன் பண்ணணும், எங்கே ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும், இது எல்லாமே வரப்போகிற ஸ்டாஃப்கிட்ட கேளுங்க. பக்கத்தில் உள்ள யாருக்கிட்டையுமே நீங்கள் விசாரிக்க வேண்டாம், கேட்க வேண்டாம். மேபி உங்களுக்கு நேரம் கெட்டு போயிருந்தால் பேக் ஃபயர் ஆகலாம். இது நடந்திருக்கு. பக்கத்தில் பேச போயிட்டு ஸ்டாஃப் திட்டிலாம் இருக்காங்க, அது ஒரு மூட் அப்செட் ஆகிடும். தயவு செஞ்சு எதுவாக இருந்தாலும் ஸ்டாஃப்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். இந்த விஷயம் ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. ஓகே? ஸோ அடுத்த விஷயம், ஸோ கொஷின் பேப்பர் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். OMR எப்படி ஃபில் பண்ணலாம் நான் வீடியோ போட்டிருக்கேன், பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் கிளியராக இருக்கா? செக்லிஸ்ட்டு எக்ஸாம் ஹாலில் பண்ண வேண்டியது டைம் மேனேஜ்மெண்ட். இப்போது OMR நம்ம இங்கே வந்து வரலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் விஷயம் OMR நம்ம பிளாக்கே வச்சுப்போம். பிளாக் பால் பாயிண்ட் தான் யூஸ் பண்ணி ஆகணும். நல்லா மைண்டில் ஏற்றிக்கோங்க, திரும்ப திரும்ப ஏற்றிக்கோங்க. அடிக்கடி நான் சொல்கிற விஷயம், எல்லாருமே இப்போ மொத்தம் 5 ஆப்ஷன் இருக்குது. A, B, C, D, E. ஓகேவா? நல்லா பாருங்கள். மொத்தம் 200 கேள்விகள் அட்டன் பண்ண போகிறீங்க. எத்தனை கேள்விகள்? 200 கேள்விகள். திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், மைண்டில் ஸ்ட்ராங்காக ஏற்றிக்கோங்க. 200 கேள்விகளுக்கும் உங்களோட பதில் எய்தர் A, B, C, D இந்த 4 தான் நீங்கள் மார்க் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு இ பக்கம் போகாதீங்க. இ பக்கம் போனீங்க நான் வெட்டிடுவேன். அப்புறம் நான் சொல்லுவேன் நம்ம கிளாஸ் பசங்கிட்டலாம். ஏன்னா ரொம்ப 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 குரூஷியல். உங்களுக்கு TNPSC Group 4 இல்லை எந்த எக்ஸாம் எடுத்தாலும் நெகட்டிவ் மார்க் இல்லை. நீங்கள் OMR தப்பாக மார்க் பண்ணால் நெகட்டிவ் மார்க் வரலாம். பட் இப்போ 79 இருக்குது, இப்போ நான் இது B வந்து போட்டுட்டேன், தப்பாகிடுச்சு, நெகட்டிவ் மார்க் போகுமானா நெகட்டிவ் மார்க் போகாது. நீங்கள் 200 கேள்விகள் அட்டன் பண்ணாலும் நெகட்டிவ் மார்க் தப்பாக போனால் கிடையாது. ஓகேவா? ஸோ ஃப்ளூக்கில் எத்தனை சரியாக வாய்ப்பு இருக்குது. தயவு செஞ்சு 200 கேள்விகளுக்கும் உங்கள் ஆப்ஷன்
ஏ பி சி டி மட்டும்தான் இருக்கும். இ பக்கம் போயிடவே போயிடாதீங்க. ஓகே, ஈயை தொட்ட நீ கெட்ட அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ என்ன வரும் உங்களுக்கு? இங்கே நீங்கள் மார்க் பண்ணுற ஆப்ஷனில் நல்லா பாருங்கள், இ ஆப்ஷன் 0 0 0 தான் வரணும். ஸோ இங்கேயும் 0 போடணும், இங்கேயும் 0 போடணும், இங்கேயும் 0 போடணும், இங்கேயும் 0 போடணும். ஸோ இ ஆப்ஷனில் கவுண்ட் இல்லாமல் பார்த்துக்கோங்க. எதுக்காக? இ பொறுத்த வரைக்கும் நான் எதுவுமே அட்டன் பண்ண போகிறது இல்லை, டைம் வந்து மிஸ் ஆகிடுச்சு, எனக்கு வந்து அட்டன் பண்ணலை, தெரியவே இல்லை அப்படின்னா இ வந்து போடுவாங்க. பட் நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க இ பக்கம் போகவே போகாதீங்க. எதுக்காக நான் சொல்கிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வச்சுக்கலாமே, இப்போ மொத்தமாக ஒரு 180 கேள்விகள் அட்டன் பண்ணிட்டீங்க. 20 கேள்விகள் என் டைமே இல்லைங்க, லாஸ்ட் ஒரு 2 நிமிஷம் தான் இருக்குது, என் டைமே எனக்கு வந்து பத்தவே இல்லை, நான் என்ன பண்ண போகிறேன்? 20க்கும் இ போடாதீங்க. 20க்கு எதனா ஒரு ஏ பி சி டியில் கண்ணா அப்படின்னு எதனா மாற்றி மாற்றி போடுங்களேன். 1 மார்க் கரெக்டாக வந்துடாதா? அந்த 1 மார்க்கில் உங்கள் தலையெழுத்தே மாற வாய்ப்பு இருக்கலாம். தயவு செஞ்சு இ பக்கம் போக. இ பக்கம் போனீங்கன்னா மார்க் போட மாட்டாங்க, ஓஎம்ஆர் ஃபில் ஆகிருக்கு, அவ்வளோதான். ஏபிசிடியில் மாறி மாறி போட்டால் தான் உங்களுக்கு மார்க் வந்து வரும். ஈயில் எப்போ மார்க் வரும்னா கொஷின் பேப்பர் தப்பாக இருந்தால் மட்டும்தான். ஸோ நீ அந்த பக்கமே போக வேண்டாம், ஈயை மறந்துடுங்க. டைம் இருந்தாலும் டைம் இல்லைனாலும் லாஸ்ட்டு நீங்கள் 100 கேள்வி கூட அட்டன் பண்ணலைங்க. எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், 100 கேள்விக்கும் டைம் பத்தலைன்னா 100 கேள்விக்கும் ஏபிசிடி மட்டுமே மாற்றி மாற்றி போடுங்க. இ பக்கம் போகாதீங்க, இ பக்கம் போகாதீங்க, இ பக்கம் போகாதீங்க. ஓகே, புரிஞ்சா? தெளிவாக இருக்கீங்களா? சரி, இப்போ நம்ம ஓஎம்ஆர் அட்டன் பண்ண வந்து பார்த்துருவோம். ரைட்டு, இந்த ஓஎம்ஆர் அட்டன் பண்ணத்தில் நிறைய விதம் இருக்குது. பட் நான் சொல்கிற விதம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் தமிழ் அட்டன் பண்ண போகிறீங்க. ஓகேவா? கொஸ்டின் சில பேர் பார்ப்பாங்க, நம்பர் 1 ஓகே நான் வந்து அட்டன் பண்ணல, எனக்கு வந்து நம்பர் 14 தான் ராசியாக வந்திருக்கு, நான் 14 வந்து மார்க் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு 20 தான் ராசியான நம்பர், நான் 20 வந்து இப்போ நான் மார்க் பண்ணுறேன். இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கோங்க, ஃப்ரம் 1 அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், நான் வந்து இதில் புள்ளி வச்சுட்டே போகிறேன், இது அப்புறம் மார்க் பண்ணிக்கலாம். டி மார்க் பண்ணுறேன், இ மார்க் பண்ணுறேன், இந்த மாதிரி புள்ளி வைக்கிற வேலைலாம் வேண்டாம். ஆன்சர் மார்க் பண்ண போகிறீங்களா? நம்பர் 1 கொஸ்டின் படிச்சுட்டேன், ஆன்சர் தெரியுமா? ஓகே, ஃபுல்லாக வந்து மார்க் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 2 படிக்கிறேன், ஃபுல்லாக தெரியுமா? ஓகே, பி வந்து மார்க் பண்ணுறேன். 3 படிக்கிறேன், 3 எனக்கு தெரியல, நான் விட போகிறேன், அதை கொஸ்டின் பேப்பரில் மார்க் பண்ணுங்கள், நான் வந்து பிளாங்காக விட்டு வச்சுருக்கேன்னு. இங்கே நீங்கள் மார்க் பண்ண வேண்டாம். அடுத்து 4 அட்டன் பண்ண போகிறேன், 4 வந்து மார்க் பண்ணலாம். எதுக்காக நான் வந்து சைமல்டேனியஸாக மார்க் பண்ண சொல்கிறேன்னா, நிறைய பேர் பண்ணுற தப்பு, சில பேர் என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின் பேப்பரில் 1 மார்க் பண்ணியிருப்பாங்க, 2 மார்க் பண்ணியிருப்பாங்க, 3 விட்டுருப்பாங்க, 4 மார்க் பண்ணியிருப்பாங்க, 5 மார்க் பண்ணியிருப்பாங்க. இப்போ லாஸ்ட் 10 மினிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது ஓஎம்ஆர் வேகமாக மார்க் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க, ஓகே 1 ஏ பி 2 ஏ, இந்த 3 பிளாங்காக விட்டு தான் மறந்துடுவாங்க. மறந்துட்டு 4க்கான பதிலை 7 போடுவாங்க, 5க்கான பதிலை 4 போடுவாங்க. அப்போ என்ன ஆகிடும் உங்களுக்கு, ஒரு கொஷின் இங்கே மாறதுனால ஒட்டுமொத்த ஓஎம்ஆரும் இங்கே மாறிடும். தயவு செஞ்சு கொஷின் படிக்க படிக்க இங்கே ஆன்சர் பண்ணுங்கள், அதை வந்து மாற்றிக்கோங்க. ஓகே, இது முடிஞ்சு போச்சு. சரி, இப்போது ஆன்சர்ஸ் எப்படி நான் வந்து அட்டன் பண்ண போகிறேன் அதை நம்ம வந்து பார்த்துடலாம். சரிங்க, இது எல்லாருமே ஜென்ரலாக சொல்கிற விஷயந்தான், பட் ஸ்ட்ராங்காக ஏற்றிக்குவோங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், இந்த மாதிரி நீங்கள் புரிச்சுக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்ன, உங்களுக்கு தமிழ் அட்டன் பண்ண போகிறீங்க. ரைட், ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 100% எந்த ஒரு சந்தேகத்துக்கும் இடம் இல்லை, எனக்கு நிச்சயமாக தெரியும். ஆர்டிகல் 14 ரைட் டு ஈக்குவாலிட்டி, தமிழா கம்பராமாயணமா இதான் வந்து வருமா, அதான் வந்து வரும், பிரித்தெழுதுக இதான் வந்து வருமா, இதான் வந்து வரும், கன்ஃபார்மாக தெரியுதுல, அந்த பதிலை இங்கே நீங்கள் மார்க் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ரவுண்டில் 100% நல்லா வந்து பாருங்கள், தமிழுக்கு ஃபஸ்ட் ரவுண்டு ஃபஸ்ட்டு 70 மினிட்ஸில், அடுத்த 50 நிமிஷத்தில் மேக்ஸுக்கு ஃபஸ்ட் ரவுண்டு, அடுத்த 60 நிமிஷத்தில் ஜிஎஸ்க்கு ஃபஸ்ட் ரவுண்டு. அப்போ ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் அந்த ரவுண்டு வந்து உங்களுக்கு மாட்டே வந்து இருக்கும். அப்போ இந்த 70 நிமிஷத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் தமிழுக்காக மட்டுமே ஃபுல்லாக வந்து முடிச்சிருப்பீங்க. ஓகே, ரைட். அப்போ 100% கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஓஎம்ஆர் நம்ம வந்து பார்ப்போமே. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு ஏ மார்க் பண்ணுறீங்க, 2 மார்க் பண்ணுறீங்க, 3 மார்க் பண்ணல, 4 மார்க் பண்ணல, 6 மார்க் பண்ணல, 6 மார்க் பண்ணுறீங்க, 7 இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டே வந்து போய்கிட்டுறீங்க. பிளாங்காக வந்து எது வந்து 100% தெரியாமல் இருக்கோ அதை பிளாங்காக விட்டு வைங்க. இது வந்து ஃபஸ்ட் ரவுண்டு, புரியுதா? ஃபஸ்ட் ரவுண்டில் கம்ப்ளீட்டாக எது தெரியுதோ வந்து மார்க் பண்ணி ஆகணும். செகண்ட் ரவுண்ட் நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்ன தெரியுமா, டிஎன்பிஎஸ்சி காலங்காலமாக இதை பண்ணுறாங்க. நீங்கள் எல்லா பேப்பரும் எடுத்து பாருங்கள், என்ன தான் வந்து பேப்பர் டஃப்பாக இருக்குது ஈஸியாக இருக்குன்னு சொன்னாலும் காலங்காலமாக பண்ணுற விஷயம். நம்பர் 2 உங்களுக்கு தெரியல, பிளாங்காக விட்டு வச்சுருக்கீங்க. 98 உங்களுக்கு தெரியல, பிளாங்காக விட்டு வச்சுருக்கீங்க. இந்த கேள்விக்கான பதில் இந்த கேள்வியில் இருக்கும். இல்லை ஒரு 100 உங்களுக்கு வந்து தெரியல, பிளாங்காக விட்டுருக்கீங்க. நம்பர் 5 பிளாங்காக விட்டுருக்கீங்க, இந்துக்கான பதில் இங்கே வந்து இருக்கும். நிறைய இடத்துல அந்த கொஸ்டின் அங்கே ஆப்ஷனாக கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷன் கேள்வியாக இருக்கும். மினிமம் 2 கேள்வி டிஎன்பிசி ரிப்பீட் ஆகிட்டு தாங்க இருக்குது. நீங்கள் லாஸ்ட் கண்டக்ட் பண்ண எல்லா எக்ஸாம்ஸுமே எடுத்து பாருங்கள், எதனா ஒரு இடத்துல உங்களுக்கு க்ளூ அங்கே விட்டு வச்சுருப்பாங்க.
இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போது நீங்கள் நம்பர் 2 அட்டன் பண்ணுறீங்க, எனக்கு டைலமா இருக்குது தெரியவே இல்லை, அப்போ என்ன பண்ணுங்கள், பிளாங்காக விட்டு வைங்க, அட்டன் பண்ண வேண்டாம். 98 வரும்போது இந்த 2 நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஏன்னா இதுக்கான பதில் அங்கே வந்து இருக்கும். மினிமம் 2-3 கேள்வி இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ செகண்ட் ரவுண்டில் இதை ஃபுல்லாக வந்து அனலைஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 100% ஃபுல்லாக தெரிஞ்சதை ஃபுல்லாக வந்து போடணும். செகண்ட் ரவுண்ட்லேயே நீங்கள் கெஸ்ஸுக்கு போயிடாதீங்க. ஏன்னா கெஸ் இங்கே ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ நான் வந்து சில கொஷின்ஸ் கொடுத்து அதை வந்து நான் காமிக்கலாம், பட் எல்லா டைமும் அது ஒர்க் அவுட் ஆகாது. அதான் இன் ஜென்ரல் நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஷின் எடுத்து இந்த கொஷின் இது கீழே வரலாம் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ரொம்ப ஃப்ளூக்காக தான் அந்த ஒர்க் ஆகும், அது வந்து நான் நம்ப மாட்டேன். பட் இந்த இடத்துல செகண்ட் ரவுண்ட் வரும்போது நீங்கள் கெஸ்ஸுக்கு போக வேண்டாம், மற்ற கொஷின்ஸை கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணி அந்த மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக வந்து இருக்கும், ரொம்ப பெட்டராக வந்து போட முடியும். ஓகேவா? ஸோ இந்த செகண்ட் ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் கெஸ் கிடையாது, கம்பேர் பண்ணி போடுங்க. கம்பேர் பண்ணி போட்டு முடிச்சுட்டு தேர்ட் ரவுண்ட் நீங்கள் வந்து போக போகிறீங்க. நல்லா வாட்ச் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் தமிழில் நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு 70 கேள்வி அட்டன் பண்ணிட்டீங்க, எனக்கு ஃபுல்லாக வந்து தெரியுது. ஓகே, செகண்ட் ரவுண்ட் கம்பேர் பண்ணி அனலைஸ் பண்ணி இன்கேஸ் ஒரு 50%க்கு 50% வந்து இப்போ நகை தெரியல, மற்ற கேள்வி கூட கம்பேர் பண்ணுறேன். நல்லா யோசிச்சு பாருங்கள், நீங்கள் படித்தது தான் இங்கே வரப்போகுது, படிக்காது வரப்போகிறதே கிடையாது. எனக்கு பதில் தெரியலனாலும் அந்த கேள்வியை உத்து பாருங்கள், எதனா ஒரு இடத்துல ஒரு வார்த்தை உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. பார்த்த உடனே பிளைண்டாக தெரியலன்னு சொல்ல வேண்டாம். நிச்சயமாக ஒரு பேப்பர் எடுக்கிறீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு 10 கொஷின் கடுப்பேத்தாங்க வச்சுருப்பாங்க, ஒன்றுமே புரியாது. ஜிஎஸ்லாம் சயின்ஸை கொடுத்து வச்சுருப்பாங்க பாருங்கள், அது பார்க்கும் போதே அப்படியே வெறுப்பு செம்மையாக ஏறும். ஸோ அதை பற்றிலாம் காண்டாகக்கூடாது, கடுப்பாகக்கூடாது, உங்கள் வேலை பொறுமையாக இருக்கணும். ஓகே, அந்த கொஷினை குறுன்னு பாருங்கள். இப்போ மேக்ஸ்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு சில கேள்விகளுக்கு கேள்வியிலே பதில் இருக்குங்க, ரைட்? ஸோ அந்த மாதிரி ஒரு 10-20 கேள்வி நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்க தமிழுக்கு. மொத்தம் என்ன ஆச்சு உங்களுக்கு, 90 முடிச்சாச்சு. இப்போது பேலன்ஸு 10 கேள்வி இருக்குது. இந்த 10 கேள்விக்கு நான் என்ன அட்டன் பண்ண போகிறேன், எனக்கு ஒன்றுமே தெரியல. ஆப்ஷன் பார்த்துட்டேன் தெரியல, கம்பேர் பண்ணிட்டேன் தெரியல, யோசித்து பார்த்தேன் தெரியல, எனக்கு சுத்தமாக எதுவுமே வந்து இப்போ நாங்கள் ஃபில்ட்ரு பண்ணவே முடியல, பிளாங்க், கம்ப்ளீட்டாக பிளாங்காக இருக்குது. நான் என்ன வந்து பண்ணலாம், இந்த இடத்துல ஆப்ஷன் போடக்கூடாது. ஓகே, கம்ப்ளீட்டாக பிளாங்காக இருக்குது, என்ன பண்ணணும் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்டில் ஃபஸ்ட்டு 2 ரவுண்டு எல்லாருக்குமே கிளிக் ஆகிறது தான். ஓகே, இப்போ தமிழ் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், நான் ஜிஎஸ் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ரைட்டு, இப்போது 10 கேள்விகள் எனக்கு எதுவுமே தெரியல, சுத்தமாக எதுவுமே தெரியல, என்ன பண்ணணும் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். நம்பர் 1, நம்பர் 5, 7, 9, 10, 15, 16, 25, 82, 83, 100. இந்த 10 கேள்விகளுக்கு எனக்கு பதிலே தெரியலங்க. நான் ஃப்ளூக்கில் செக் பண்ணி பார்த்தேன், கெஸ் பண்ணி பார்த்தேன், எதுவுமே எனக்கு கிளிக் ஆகலை, நான் என்ன வந்து போடலாம் அப்படின்னு தோணும்ல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வருது, இந்த காமெடி வரும் பாருங்கள். எதுவுமே தெரியாதப்ப இந்த பொட்டி திறந்து பாரு, கபால்னு உனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி எதுவுமே தெரியாதப்ப இந்த மெத்தடுக்கு போயிடுங்க. இது கடைசியாக பண்ண வேண்டிய விஷயம், ரைட்? என்ன பண்ணுங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்கா, இங்கே கெஸ் நீங்கள் அப்ளை பண்ணலாம். கண்ணை மூடிக்கிட்டு இந்த 10 கொஷின்ஸ் இருக்குல்ல, இந்த 10 கொஷின்ஸ்க்கும் எதனா ஒரு ஃப்ளூ கொண்டு வாங்க. ஏபி 2 ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் சாய்ஸு எதனா நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஏபி, பிசி, சிடி, டிசி, டிஏ, ஏடி, பிசி, ஏசி, சிஏ, இந்த மாதிரி ஒரு 2 ஆப்ஷனை நீங்களாக முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா எதுவுமே தெரியலல்ல, எதுவுமே தெரியாதப்ப சும்மாலாம் நீங்கள் விட வேண்டாம். அதே மாதிரி என்ன பார்த்துக்கோங்க, லைனாக பிபிபிபிபி, சிசிசிசி இந்த மாதிரிலாம் போடக்கூடாது. எனக்கு 10 கேள்வி கண்டினியூவாக தெரியலையா, அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. கண்டினியூவாக நீங்கள் ஏஏஏஏ பிபிபி போட்டு வந்தீங்கன்னா எதனா 1% கரெக்ட் ஆகும். ஸோ ரேண்டமாக போடும்போது தான் உங்களுக்கு கிளிக் ஆக வாய்ப்பு இருக்குது. இது முன்னாடி கிளிக் ஆகிருக்கு, ரைட்? இப்போது இந்த மாதிரி நம்ம வந்து போட்டுட்டோம், ரஃப் காலத்தில் எழுதி பார்த்தாச்சு. ஓகேவா? ரைட், இப்போ என்ன பண்ண போகிறீங்க, இந்த ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் மெஜாரிட்டியாக வருதுன்னு பாருங்களேன். இப்போ என்ன வருது உங்களுக்கு, பி 2, 3, நெக்ஸ்ட்டு 4. ஓகே, 4 பி வந்து வந்திருக்கு. 1 ஏ பார்க்கலாம், 1 2 3 4 5 6, 6 ஏ வந்து இப்போ நகை வந்திருக்கு, ரைட்டு, 6 ஏ வந்திருக்கு. ஓகே, அடுத்து பார்ப்போம். நெக்ஸ்ட் எனக்கு சி வந்து 1 2 3 4 5, சி உங்களுக்கு 5 வந்திருக்கு. டி பார்ப்போம், 1 2 3 4, டி வந்து 4 வந்திருக்கு. ஓகேவா? இப்போ இந்த 10 கேள்விகளில் நீங்கள் ஃப்ளூக்கில் ஃபிக்ஸ் பண்ணது இதான் வந்து பதிலாக இருக்கா? ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, யார் மெஜாரிட்டிங்க, இவங்க தான் மெஜாரிட்டி, இவங்க தான் மெஜாரிட்டி இருக்குது. அப்போது உங்களோட வேலை என்னென்னா, எல்லாம் பாருங்கள், நம்பர் 1, நம்பர் 5, நம்பர் 7, நம்பர் 9, நம்பர் 10, 16, 25, 82, 83, 100. இந்த 10 கேள்விக்கும் ஏ மட்டுமே போடுங்க. நிச்சயமாக 3 கேள்வி சரியாக இருக்கும்.
இது ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. நான் வந்து லாஸ்ட் குரூப் 4க்கும் பண்ணியிருக்கேன், குரூப் 2க்கும் பண்ணியிருக்கேன், குரூப் 1 பண்ணியிருக்கேன். இது கிளிக் ஆகிருக்கு. அதாவது ஒரு கொஷின் எடுத்துக்கொண்டு வந்து இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணுங்கன்றது வந்து எனக்கு செட் ஆகாது. பட் இந்த ஃப்ளூக்கில் வந்து போட்டு பாருங்கள். ஒரு 10 கேள்வி 15 கேள்வி இருக்கா, அந்த 15 கேள்விக்கும் ஏதாவது 2 ஆப்ஷனை இந்த மாதிரி மாற்றி போட்டுட்டு கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பின்னாக வரும். இது ரஃப் காலத்தில் போட்டு பாருங்கள். இது எல்லாமே கடைசி கட்டம், லாஸ்ட் ஒரு 10 நிமிஷம் இருக்குது, ஒரு 5 மினிட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஒரு 10 ஆப்ஷன் எழுதிட்டு அதை யார் மெஜாரிட்டியோ அதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இது எல்லாமே நம்மளோட இன்னர் சொல்கிறது தான். நமக்கு ஒரு விஷயம் தோணும், என்ன சொல்லுது உள்ள அப்படின்ற மாதிரி உள்ளே தோணும். அந்த விஷயத்தை போட்டுட்டு எழுதி பாருங்கள், நிச்சயமாக கிளிக் ஆகும். எல்லாத்துக்குமே இந்த 10க்கு போட்டு பாருங்கள், எதனா 3 நாள் கிளிக் ஆகும். கண்டினியூவாக போடுறத விட 1க்கு 5க்கு 7க்கு 9க்கு 10 16 20 இந்த மாதிரி மாற்றி போடும் போது கிளிக் ஆக சான்ஸ் இருக்குது. இது தமிழுக்கு பண்ணலாம், ஜிஎஸ்க்கும் பண்ணலாம். ஓகே, கிளியராக புரியுதா? திரும்ப நான் ரிப்பீட் பண்ணுறேன். எத்தனை எத்தனை கொஷின் சுத்தமாக தெரியலையோ அந்த கொஷின்ஸை இந்த மாதிரி எழுதிக்கிட்டு ரஃப் காலத்தில் எதனா 2 ஆப்ஷன் ஃபிக்ஸ் பண்ணிக்குவோங்க. அந்த 2 ஆப்ஷனில் யார் மெஜாரிட்டியோ உங்கள் பெஸ்ட் படி வருதோ அதை ஆன்சராக போடுங்க. ஆன்சர் அங்கே கிளிக் ஆகும். மினிமம் 30-40% கிளிக் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகே, ரைட்டு. அடுத்த விஷயம், மேக்ஸுக்கு நம்ம வந்து பார்க்கலாம். மேக்ஸில் ஃபஸ்ட்டு என்னென்னா, நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க. ஆப்ஷன் ஏலேயே உங்களுக்கான ஆன்சர் கொடுத்துருந்தாங்கன்னா நிச்சயமாக அதை போட்டுறாதீங்க, கொஞ்சம் யோசித்து போடுங்க. ஏன்னா நம்ம போடுற ஆப்ஷனில் ஏலே கொடுத்து வச்சுருப்பாங்க. ஓகேவா? அதனால் பொறுமையாக சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணும் போது ஏலே பதில் வந்துடுச்சுன்னா அங்கே தப்பு இருக்குன்னு தான் அர்த்தம். யோசித்து பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் வந்து போடலாம். எடுத்த உடனே பதிலை போட்டுறாதீங்க. அடுத்த விஷயம், ஃபார்முலாஸ்க்கு அதிகமாக போகாதீங்க. அப்ளை பண்ணுங்கள், லாஜிக்காக பாருங்கள். கேள்விகளிலே பதில் இருக்கும். நீங்கள் ப்ரீவியஸ் பேப்பர் எடுத்து பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக சால்வ் பண்ண முடியும். அதுபடி சால்வ் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். மேக்ஸுக்கும் எதையும் நீங்கள் விட்டுற வேண்டாம். கண்ணை மூடிக்கிட்டு ஆப்ஷனை போடாதீங்க. இன்கேஸ் எதுவுமே தெரியாத பட்சத்தில் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். க்ளோஸராக என்ன வேல்யூ வருதோ அதை நீங்கள் வந்து போடுங்க. க்ளோஸராக வர வேல்யூவை நீங்கள் வந்து எடுத்து போடலாம், தப்பு இல்லை. ஓகேவா? ரைட்டு. ஸோ மேக்ஸுக்கு ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஜிஎஸ் பார்ட். ஓகே, ரைட்டு. நான் சொன்ன மாதிரி ஜிஎஸ் பார்ட் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டே உங்களுக்கு சயின்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு 10 கேள்வி. அதை பார்த்து டென்ஷன் ஆகக்கூடாது, கடுப்பாகக்கூடாது. ஜிஎஸ் பார்ட் பொறுத்த வரைக்கும் தமிழ் மேக்ஸ் மாதிரி இல்லாமல் எந்த கொஸ்டின் எந்த சப்ஜெக்ட் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க பேப்பர் எடுத்துக்குவோங்க. மொத்தமாக உங்களுக்கு 60 நிமிஷம் டைம் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? இந்த 60 நிமிஷத்தில் 5 மினிட்ஸ் பேப்பரை அனலைஸ் பண்ணுங்கள். என்ன பண்ணணும்னா, எத்தனை பாலிட்டி கேட்டிருக்காங்க, எத்தனை ஐஎன்எம் கேட்டிருக்காங்க, எத்தனை ஜாகிரஃபி கேட்டிருக்காங்க, எத்தனை யூனிட் நம்பர் 8 கேட்டிருக்காங்க. இதை தயவு செஞ்சு ரஃபாக ஒரு கொஷின் பார்க்கும் போது தெரியுங்க. ஒரு 90% 95% இது பாலிட்டி, இது ஹிஸ்ட்ரி நிச்சயமாக தெரியும். அதுவும் 5 நிமிஷத்தில் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு எந்த சப்ஜெக்ட் நீங்கள் ஸ்ட்ராங்காக ரிவைஸ் பண்ணீங்க, பாலிட்டி பண்ணிங்களா, யூனிட் நம்பர் 8 பண்ணிங்களா, 9 பண்ணிங்களா, அந்த சப்ஜெக்டாக மார்க் பண்ணுங்கள். அந்த கேள்விகளை ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். ஓகே, ஏன் அப்படின்னா நீங்கள் எடுத்த உடனே ஆர்டராக போகும்போது சயின்ஸ் முன்னாடியே வந்திருக்கலாம், இல்லைனா யூனிட் நம்பர் 4ல் தெரியாத ஒரு கேள்வியை கொடுத்து வச்சுருப்பாங்க. ஆர்ட்ஸ் அண்ட் ஆர்கிடெக்சரில் இல்லை ஐஎன்எம்மில் ஏதோ ஒரு தலைவர் பேரை கொடுத்து தெரியாத மாதிரி கொடுத்து வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் ஃபோக்கஸ் பண்ணும் போது மற்ற ஈஸியான கேள்விகள் பிரேக் டவுன் ஆகிடும். ரொம்ப ஒரு ஆர்டிக்கல் 360 பற்றி கொடுத்துருப்பாங்க, லாஸ்ட் கேள்வி ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதை விட்டுருப்போம். பட் ஃபஸ்ட்டு கேள்வியே பதத்தில் இதுவும் தப்பாக நம்ம வந்து போட்டு வந்துடுவோம். ரைட்? அப்போது எடுத்த உடனே 5 நிமிஷம் கொஷின்ஸை ப்ராப்பராக ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். என்னென்ன கேள்விகள் இருக்குன்னு ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதை ஃபஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ரைட். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல சேம் அதே மெத்தட் தான். ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் இங்கே வந்து இப்போ நாங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட் ரவுண்டில் 100% எது கிளிக் ஆகுதோ, இப்போ நம்ம என்ன பண்ணோம், இப்போ பாலிட்டி வந்து எடுத்துருக்கோம். பாலிட்டியில் 10 கேள்வி இருக்குது. 10 கேள்வியில் எனக்கு 8 கேள்வி கரெக்டாக தருது, அட்டன் பண்ணி முடிச்சுடுங்க. அந்த 2 கேள்வி இருக்குல்ல, அதை அப்படியே பிளாங்காக விடுங்க, அது பக்கம் நீங்கள் போகவே வேண்டாம். அடுத்தது ஐஎன்எம் இருக்குது, ஒரு 15 கேள்வி கேட்டிருக்காங்க. 15 கேள்விகளில் எனக்கு 10 தெரியுது, ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்கள். அந்த 5 கேள்வியை பிளாங்காக விட்டுருங்க, இப்போதைக்கு கை வைக்கவே வேண்டாம். 100% என்ன தெரியுதோ அந்த மாதிரி மட்டும் அட்டன் பண்ணிவிட்டு, பட் எந்த கேள்வி நீங்கள் அட்டன் பண்ணுற விஷயத்தை கொஷின் பேப்பரில் ப்ராப்பராக மார்க் பண்ணுங்கள், இல்லைனா அது காலவாரி விட்டுடும். சரியா? சரி, இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் 100% எது எனக்கு தெரியுதோ அதை மட்டும் ஃபோக்கஸ்டாக ஃபுல்லாக வந்து அட்டன் பண்ணுங்கள். தமிழில் சொன்ன மாதிரி தான் இந்த இடத்துலையும் முக்கியமாக சயின்ஸ் கேள்விகள் நிறைய இடத்துல இந்த ஆப்ஷனு கொஷின்ஸும் மிஸ்மேட்ச் பண்ணி கொடுப்பாங்க. நம்பர் 1ல் வந்த கொஷின் நம்பர் 10ல் வர மேட்ச்சில் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்பர் 10ல் வந்திருக்க மேட்ச்சு நம்பர் 11ல் இருக்கிற கொஸ்டினில் வந்து இப்போ நாங்கள் இருக்கும். இது சயின்ஸில் மோஸ்ட்டாக ரிப்பீட் ஆகிற ஒரு விஷயம். ஓகே, இன்னொரு விஷயம் இருக்குது. சயின்ஸில் கேள்வியே தெரியலனா வாயில் வராத சில வார்த்தைகள் அங்கே ஆப்ஷனில் இருக்கும்ல, அதை போட்டு வாங்க. உங்களுக்கு அந்த வார்த்தை நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ கார்பன் டை ஆக்சைடு,
மீத்தேன், சல்ஃபர் டை ஆக்சைடு, HFCன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போது ஜென்ரலாக நிறைய நீங்கள் சல்ஃபர், கார்பன் எல்லாம் படிச்சிருப்பீங்க. HFC, ஓசோன் படித்தா மட்டும் தான் படிச்சிருப்பீங்க, ரைட்? அப்போ புதுசாக ஒரு வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தை நீங்கள் போட்டு வாங்கலை, நிச்சயமாக 2 கொஸ்டினாக தான் கரெக்டாக வாய்ப்பு இருக்குது. இது கிளிக் ஆகிருக்கு. ஏன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இல்லாதனால எல்லாமே நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க. இப்போ ஒரு கேள்வி எடுத்து அதை காமிச்சு இதை அட்டன் பண்ணுங்க அப்புறமா சொல்லலாம். அந்த எக்ஸாமுக்கு அது ஒர்க் அவுட் ஆகிருக்கும். எல்லா எக்ஸாம்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. பட் இதை ஃபாலோ பண்ணுங்கள், மேபி கிளிக் ஆக சான்ஸ் இருக்குது. தெரியாத வார்த்தைகள் வருது, எனக்கு சுத்தமாக தெரியல அந்த கேள்வி சயின்ஸ்லனா, எந்த வார்த்தை புதுசாக இருக்கோ அதை போட்டு வாங்க. ஓகேவா? ஃபெமிலியராக இருக்கிற வார்த்தையை போட்டிங்கன்னா கொஞ்சம் அடி வாங்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா அதிக இடத்துல தெரியாத கேள்விகள் பதிலாக வந்திருக்கு. அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க, ரைட்டா? இது ஒரு விஷயம். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம், எந்த இடத்துல முக்கியமாக ஐஎன்எம்மும் யூனிட் நம்பர் 8ம், ஐஎன்எம் யூனிட் நம்பர் 8F யூனிட் நம்பர் 9 ஒரு லீடரை பற்றியோ இல்லைனா ஒரு மூமெண்ட்டை பற்றியோ ஒரு கேள்வி வந்து வருதுன்னா, எந்த ஒரு கேள்வியில் ஆன்சர் பெருசாக கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் அதிகமாக இருக்குன்னா அதுதான் பதிலாக இருக்கும். ஏன் அப்படின்னா நிறைய இடத்துல டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்மெண்ட்டை சுருக்க மாட்டாங்க. கட் காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரிலாம் வந்து கொடுத்து வச்சுருப்பாங்க புக்கில் இருந்து. நிறைய குரூப் 4 எக்ஸாம்ஸில் செமஸ்டர் புக்கில் என்ன இருக்கோ அப்படியே கட் காப்பி பேஸ்ட் அங்கே வந்து இருக்கும். ஓகேவா? அப்போது எந்த இடத்துல வந்து பதில் தெரியாத இருக்கும்போது கேள்வி பெருசாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது, பதிலும் பெருசாக இருக்குன்னா அதை போட்டு வாங்களேன். என்ன ஆகிட போகுது? எதுவுமே தெரியாமல் போட்டு வரத்துக்கு ஆப்ஷன் ABCD போட்டால் கிளிக்காக வாய்ப்பு இருக்குது. இதுவும் ஒரு சின்ன க்ளூ மாதிரி தான், இதை மைண்டில் ஏற்றிக்குவோங்க. சரியா? ஓகே. இப்போ தமிழ் நம்ம என்ன பார்த்தோம்? தேர்டுக்கு போகும்போது தான் ஆப்ஷன் ஸ்ப்ளிட் பண்ணோம். பட் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் 2 வருதில்ல, இங்கே என்ன பண்ண போகிறீங்க? எந்தெந்த விஷயங்கள் 50% கன்ஃபார்மாக தெரியும், 50% எனக்கு தெரியல. இப்போ தமிழ் பொறுத்த வரைக்கும் எதுவுமே தெரியாத பட்சத்தில் நம்ம ரூல்ஸ் பார்த்தோமா? இங்கே எனக்கு 50% ஒன்று A வரலாம், இல்லை B வரலாம், இல்லை CD ஏதோ வாய்ப்பு வந்துட்டாக இருக்குது. இந்த மாதிரி 2 ஆப்ஷனாக தோணுதில்ல, அந்த கொஷின்ஸை தனியாக வந்து எடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10, 20, 30, 40, 45, 56 இந்த ஒரு 6 கேள்விகளுக்கு எனக்கு 2 ஆப்ஷனாக தெரியுதுங்க. இப்போ AB, AB, AC, AD, BC, AD இந்த மாதிரி எனக்கு தெரியுது. ஓகேவா? அப்போ சேம் அதே ஃபார்முலா A மொத்தம் 6A வந்து 5A வந்திருக்கு. அப்போது இந்த 6 கேள்விக்கும் A மட்டுமே போடுங்க. இது கிளிக் ஆகுமா, முட்டாள்தனமாக இருக்குன்னு யோசிச்சிங்கன்னா இது கிளிக் ஆகியிருக்கு, ஒர்க் அவுட் ஆகியிருக்கு, நான் பண்ணியிருக்கேன். அதனால் தாராளமாக இதை வந்து போட முடியும். ஓகேவா? தேர்டில் நான் என்ன பண்ண போகிறீங்க? எனக்கு எதுவுமே தெரியல, சுத்தமாக தெரியல. இந்த இடத்துல 3 ஆப்ஷன் கொண்டு போங்களேன். இப்போது 10 இருக்குது பாருங்கள். 1, 2, 4, 6, 7, 9, 10, 11, 12, 15 மொத்தம் 10 இருக்குது. 3 ஆப்ஷன் ABC, ABD, ABC, BDC, CBA இந்த மாதிரி ஒரு 10 ஆப்ஷன் இருக்குல்ல, 3 கொண்டு போங்க. இந்த 3ல் யார் மெஜாரிட்டியோ அதை இந்த 10 கேள்விக்கும் போடுங்க. சிம்பிள், அவ்வளோதான். ரைட்? நான் திரும்ப சொல்கிறேன், ஒரு கொஷின் பேப்பர் கொண்டு வந்து நான் அதில் அப்ளை பண்ணி காமிச்சிருக்கலாம். பட் அதை பண்ணலாம். ஆனால் எல்லா எக்ஸாமுக்கும் ஒரே மாதிரி கேள்விகள் கேட்க மாட்டாங்க, குழப்பம் ஏற்பட்டுடலாம். அதை நான் பண்ண மாட்டேன். பட் இந்த மாதிரி கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஃபர்ஸ்ட் 100% கம்ப்ளீட்டாக போட்டு முடிச்சிருங்க. OML வந்து காட்டுற பாருங்கள். இப்போ இங்கே இருக்குது. நான் என்ன பண்ணியிருக்கேன், மொத்தமாக ஒரு 10 கேள்வி வந்து இருக்குது. சரியா? இப்போ எனக்கு என்ன தெரியலனா 1 தெரியல, 4 தெரியல, 8 தெரியல, 11 தெரியல, 14 தெரியல. இங்கே 68, 72, 77, 80, 83 இந்த 10 கேள்வி எனக்கு சுத்தமாக தெரியல. ஓகேவா? நான் ஆப்ஷன் போடுறேன்ப்பா. என்ன பண்ணுறேன்? AB, AC, AD அண்ட் BC, AD, BD, BC, AC, AD, DC இந்த மாதிரி நான் வந்து போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போது இந்த 10 கேள்விகளுக்கும் எனக்கு கிளிக் ஆகிறது 1, 2, 3, 4, 5, 6. ஸோ 6A எனக்கு வந்து வந்திருக்கு. மெஜாரிட்டி A வந்திருக்கா? அப்போ என்ன பண்ணுவேன்? 1A, 4A, 9A, 11A, 14A, 69A, 72A, 75A, 80A, 88A இந்த மாதிரி தான் மார்க் பண்ணணும். ஓகேவா? அப்போது நிச்சயமாக உங்களுக்கு இந்த 10 கேள்விகளில் ஒரு 3லேருந்து 4 கேள்விகள் கிளிக்காக சான்ஸ் இருக்குமானா இருக்குது. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து போடணும். இது எப்போனா கடைசி கட்டமாக எதுவுமே தெரியாத பட்சத்தில் நீங்கள் வந்து பண்ணலாம். அண்ட் கேள்விகள் பதில்கள் நல்லா பாருங்கள். கேள்வியில் உள்ள ஒரு சில வார்த்தைகள் பதிலையும் கொடுத்துருப்பாங்க. முக்கியமாக பாலிட்டி, ஜென்ரல் தமிழ், மேக்ஸு இந்த 3 விஷயத்துக்கும், திருக்குறள் இந்த 4 விஷயத்துக்கும் கேள்விகள் இருக்கிற சில வார்த்தைகள் பதிலையும் இருக்கும். அது அப்படியே டிட்டோவாக அப்படி போட்டு விடுங்களேன், பிரச்சனை இல்லை. திருக்குறள்லாம் ஒரு கொடுத்துருக்காங்க, மீனிங் தெரியவே இல்லைனாலும் அந்த வார்த்தைக்கும் பதில் உள்ள வார்த்தைக்கும் சிங்க் ஆகுதா, ஒரே மாதிரி வர மாதிரி இருக்குது, அர்த்தம் புரியுதா, கண்ணை முட்டு போட்டு வாங்க, கிளிக் ஆக சான்ஸ் இருக்குது. ஓகே? ஒரு சிம்பிள் ட்ரிக் தானே, இதில் எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஜஸ்ட் அப்ளை பண்ணுங்கள். பட்
யாருமே இ ஆப்ஷன் போடவே கூடாது. நல்லா புரியுதா? இ பக்கம் போனீங்க வாழ்க்கையில் இ ஆடிடும். இ போடவே போடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ABCD இதை மட்டும்தான் கவுண்ட் பண்ணி போட்டாகணும். இல 000 தான் போடணும். கிளியர்? புரியுதா? ஸோ இதான் உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி. சின்ன ஸ்ட்ராட்டஜி தான், மொக்க ஸ்ட்ராட்டஜி தான். பட் இது லாஸ்ட் எக்ஸாமில் அப்ளை பண்ணி ரிசல்ட்டும் நான் வந்து வாங்கியிருக்கேன். அப்ளை பண்ணுங்கள், கிளிக் ஆகலாம். பிடிக்காதவங்க விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் சாய்ஸ் தான். பட் என்னோட ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகிருக்கு, பார்த்துக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். பயப்படாமல் இருங்க. ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ சண்டை செய்யுங்க, ஜெயிச்சிடலாம். நன்றி, வணக்கம்.